திண்டுக்கல் தாவேக தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல்குமாரை கைது செய்து அழைத்துச் சென்றபோது காவல்துறையினருடன் தாவேகவினர் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுக்காக எமது செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வசந்த், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக முதல்வர் மற்றும் நீதிபதி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்ட வழக்கில் இன்று காலை திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் தாவேக திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல்குமாரை காவல்துறையினர் சாணாப்பட்டி காவல்துறையினர் கைது செய்து விசாரணையானது நடத்தினர். மேலும் அவரை இன்று கைது செய்வதாக இன்று மதியம் தகவலானது அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் மீது புகார் அளித்த திமுக நிர்வாகி நிர்மல் குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் அவதூறாக பரப்பியதாக கூறி அவரையும் அதாவது இருக்கக்கூடிய அவர் மீது புகார் அளித்தவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தாவேக நிர்வாகிகளும் சரி, அவர்கள் வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முழுமையாக அவர்களையும் கைது செய்ய வேண்டும். அவர்கள் நிர்மல்குமார் மற்றும் அவர் குடும்பத்தினை அவதூறாக பரப்பியுள்ளனர். அவர்களையும் கைது செய்ய கோரி காவல் நிலையம் முன்பு போலீசாருடன் தமிழக வெற்றிக்கழக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இந்த மாலை அவர்கள் இருக்கக்கூடிய சாணாப்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அந்த பகுதியில் முற்றுகையிட்டு கோஷங்கள் எழுப்பி போலீசாருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி அந்த பகுதியில் ஒரு பரபரப்பாக காணப்பட்டது. தொடர்ச்சியாக அவர்கள் கோஷங்கள் எழுப்பி அங்கிருந்து வெளியே விடாமல் தொடர்ச்சியாக உள்ள என்ன நடக்கும் என்று பல்வேறு கோஷங்கள் எழுப்பி முற்றுகையிட்டனர். இந்நிலையில் திண்டுக்கல் ரூரல் டிஎஸ்பி சங்க மற்றும் இருக்கக்கூடிய போலீசார் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீசார் அவர்கள் வந்தனர். முழுமையாக அந்த பகுதிக்கு சாணாப்பட்டி பகுதிக்கு போலீசார் பாதுகாப்பாக வந்திருந்தனர். இந்நிலையில் நிர்வாக பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர். அப்போது காவல்துறை நிர்வாகிகள் கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் போலீசார் அடித்து குண்டு கட்டாக அங்கே இருக்கக்கூடிய வாகனத்தில் ஏற்றி அவர்கள் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 37க்கு மேற்பட்டவர்கள் தற்போது அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் தற்போது அடைத்து வைத்துள்ளனர். மேலும் தமிழக வெற்றிக்கழகத்தின் மாவட்ட நிர்வாகி நிர்மல்குமாரை இருக்கக்கூடிய தனியார் வாகனத்தில் ஏற்றி சிறைச்சாலை அனுப்புவதற்காக தனியார் வாகனத்தில் ஏற்றி அவரை இங்கிருந்து உடனடியாக இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை இந்த பகுதியிலிருந்து கலைத்து விட்டு அவரை தற்போது வேறொரு வாகனத்தில் இந்த கூட்டமில்லாத சமயம் பார்த்து அவர்களை தற்போது திண்டுக்கல் சிறைச்சாலை அனுப்புவதற்காக அந்த பணிக்காக அவரை திண்டுக்கலுக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த மாவட்ட நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம், தொடர்ச்சியாக முற்றுகையிட்ட சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ச்சியாக இங்கே அடைக்கப்பட்டுள்ள தாவேக நிர்வாகிகள் தற்போது மண்டபத்தில் உள்ளனர். தொடர்ச்சியாக அவர்கள் எண்ணிக்கையும் தற்போது கணக்கில் ஏற்பட்டது. மேலும் இந்த பகுதியில் இருந்து யாருக்குமே அனுமதி கொடுக்காமல் தற்போது போலீசார் இந்த பகுதியில் முழுமையாக போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு இந்த பகுதியில் யாரையுமே அனுமதிக்கவில்லை. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வசந்த்.